வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பொமோகிரானட் சால்சா ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து நாச்சோஸ் சிப்ஸ், பீடா சிப்ஸ், டொர்ட்டிலா சிப்ஸோடு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து பொமோகிரானட் சீட்ஸ், அதாவது மாதுளை விதை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். குடமிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு திருவி வச்சுருக்கேன். சீரகத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, சர்க்கரை, எலுமிச்சம்பழம் சாறு தேவைப்படும். இப்போ இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இதில் மாதுளை விதை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் பண்ணிவிட்டு சில் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து சர்க்கரை, உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின மல்லித்தழை, பச்சை மிளகா, துருவின பூண்டு, எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்து இது இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணலாம். சில் பண்ணி சர்வ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து கொடுத்து இது நான் சர்வ் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையான சால்சா, ரொம்ப ஹெல்தி கூட. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்டு, காரம், உப்பு எல்லாம் இருக்கிற தொட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதுளை விதையை வந்து நான் இப்போது நல்லா சில் பண்ணிவிட்டு இந்த சால்சாவை ஒரு சர்விங் டிஷ்ஷில் சேர்த்து நான் சர்வ் பண்ண போகிறேன். நாச்சோஸ் சிப்ஸோடு. எனக்கு இந்த சீஸ் நாச்சோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சீஸ் நாச்சோஸோடு வச்சு நான் சர்வ் பண்ணேன். இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.